ஆக்சுவலி என்னோடது இட் வாஸ் மூவிங். ஏதோ 2 செகண்ட்ஸ் அது அசையாம இருந்துச்சு, அவங்க அதை எடுத்துட்டேன். இன்ன வரை திட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் எடிட்டர் வந்து டெத் இல்லாம பிரிஞ்சுட்டாங்கன்னே முடிச்சிடலாமான்லாம் கேட்டாங்க. அஃபெக்ட் ஆகட்டும் சொல்லி வச்சாரு. இன்ன வரை திட்டிக்கிட்டு இருக்காங்க, ஏன் இப்படி ஒன்று பண்ணீங்க, அது வேற ஏதாவது ஒரு ரீசன் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு. இன்ஃபேக்ட் எடிட்டர் வந்து படம் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு வந்து டெத் இல்லாம பிரிஞ்சுட்டாங்கன்னே முடிச்சிடலாமான்லாம் கேட்டாங்க. இது ரொம்ப அஃபெக்ட் ஆகும்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு பண்ணதான் இல்ல, பண்ணணும் இப்படிதான் வேணும்னு சொல்லி அஃபெக்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி வச்சாரு. ஆக்சுவலாக அதான் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் அவங்களை அதே மாதிரி படுக்க வச்சிருந்தோம். பாவமா இருக்கும். நான் ஏன்னா மித்த மாண்டேஜஸ் ஃபுல்லா எடுக்கணும், ஐ மீன் வெளி போர்ஷன்ஸ் இல்லை, உள்ள வந்ததுக்கு அப்புறம் அதுல எங்க ஒயிலையும் அவங்க மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி அசையாம இருக்கணும் அப்படியே படுத்திருந்தாங்க. வெரி சாரி ஆக்சுவலா. அதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல உங்களுக்கு. நடிக்க சொன்னா எக்ஸ்பிரஷன் எதனா ஒன்னு ட்ரை பண்ணலாம், அப்படியே இருக்கும். ஐபால் கூட அசைய கூட, அது கூட கேமரால தெரிஞ்சிரும். அது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்ததா? ஆக்சுவலி என்னோடது இட் வாஸ் மூவிங். ஏதோ 2 செகண்ட்ஸ் அது அசையாம இருந்துச்சு, அவங்க அதை எடுத்துட்டேன். அவங்க படுத்திருப்பாங்க 3 hours, நாங்க அவங்கள எடுக்க மாட்டோம். ஒயில்ல இருக்கோம், 2 ஷாட்ல இருக்கோம், அவங்க அங்க இருக்கணும், அவ்வளவுதான். பட் இது வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ். படத்துல நான் ரொம்ப முக்கியமா நினைக்கிற ஒரு ஷாட் இதுதான். கிட்டத்தட்ட இது ஃபர்ஸ்ட் ஷாட்டே ஓகேயான ஷாட் தான். எனக்கு பத்தலை, நான் போய் மானிட்டரில் பார்த்துட்டு எனக்கு ஓகே நல்லா இருக்கு, எல்லாரும் கிளாப் அடிச்சிட்டாங்க. ஏடி ஒரு நரேஷன் ஒருத்தர் ரியாக்டே பண்ண மாட்டார், அவர் அழுதுட்டார் அண்ணன் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு. அந்த மொமெண்ட்லேயே உண்மையாகவே அவர் சுத்தமாக ரியாக்ட் பண்ண மாட்டார். ஏதாவது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா நல்லா இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு பவ்யாவெல்லாம் ஃபர்ஸ்ட் 2 weeks அவங்க ஆக்ட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு கேளு பவ்யான்னு சொல்லுவோம். அதுக்கு பவ்யா கேட்கும் போது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். யாராக இருந்தாலும் மாளவிகாக்கா தான், ரியோனக்கா தான், இப்படி தான் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் டைம் அவர் அழுத மொமெண்ட் அது. எல்லாரும் சூப்பர் அப்படி வராங்க மானிட்டர் கிட்ட. நான் அப்படியே அமைதியாக உட்காந்துருந்தேன். ரியோனை புரிஞ்சுக்கிச்சு அவனுக்கு இது வேணாங்க, ஏதோ யோசிக்கிறான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு 5 டேக் எடுத்தோம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் திரும்ப எடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 2 நாளாக அண்ணன் வந்து ஒரு 8 டேக் 9 டேக் பண்ண ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அது. அதில் எனக்கு சொல்ல தெரியல, நான் வச்சா இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு கூட வச்சிருப்பேன். அப்படி தான் அது பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த போர்ஷன் அவ்வளோ அழகாக இருக்கும். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ரெஸ்ட்ரிக்ஷன் நிறையா காரணங்களால அண்ட் இது சிங்கிள் டேக்கில் இருக்கும், அதனால அது யூஸ் பண்ணோம். ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். இது நான் 100 தடவை பார்த்தாலும் எனக்கு அழுக வரும். இவரோட மியூசிக், அண்ணனோட பெர்ஃபார்மன்ஸ், அந்த வாய்ஸ் எல்லாமே ஒரு பெயின். எனக்கு சம்திங் நான் எப்போ ஏதாவது சீன் எழுதுறனாலும் நான் மோஸ்ட்லி கனவே சாங் கேட்பேன். அதை கேட்டால் எனக்கு அழுக வந்துடும். இப்போ என் படத்தில் ஒரு சீன் பார்த்துட்டு அந்த மியூசிக் கேட்டுட்டு நான் அழுக முடியும். அந்த மாதிரி ஒரு, அதனால ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் சீன். இது வந்து 3வது நாள் ஷூட் பண்ண போர்ஷன். அண்ணா வந்து லாங் ஹேர் வச்சிருந்தாரு. அந்த போர்ஷன் மட்டும் ஒரு 5 நாள் பிளான் பண்ணியிருந்தோம். அதில் இது வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சில விஷயங்கள் பிளான் பண்ணியிருப்போம், அதுக்கேற்ற மாதிரி அமையாது இடங்கள். ஸோ கட்டைன் போடணும், அந்த விஷயங்கள்லாம் ரஷ்ஷாக போயிட்டு இருந்துச்சு. ஒன்ஸ் உள்ளே போய் உட்காந்து பேச ஆரம்பிச்சோம்னா இந்த சீன் மேக்ஸிமம் ஒரு 2 hours எடுத்துட்டு வெளியே வர வேண்டிய சீன் தான். அன்னைக்கு அங்கே அப்படியே பேசிட்டு இருக்கோம், விளையாடிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக 1 day எடுத்தோம், ½ day எடுக்க வேண்டிய சீன். அது ஃபன்னாக போயிட்டே இருந்துச்சு. அன்பு பண்ணுறதா இருக்கட்டும், அண்ணனே விளையாடிக்கிட்டு, ஐ மீன் என்ன சொல்கிறேன், அந்த மொமெண்ட்டில் ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. அந்த கிரீன் கலர் ட்ரெஸ்ஸில் படுக்க வச்சுட்டு ரொம்ப ஃபுல்லாக ஃபன்னாக இருந்துச்சு. ஒரு சீரியஸான சீன் தான். அதுக்கப்புறம் ஃபன் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி அந்த டே ஃபன்னாக போச்சு ஃபுல்லாகவே. அன்னைக்கு டைட்டில் ஸ்பான்சர் சன்லாண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசிபிசி இல்லாத சன்லாண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் மற்றும் பாப்பி மேட்ரஸ் ஃபார் எவ்ரிஒன். சப்போர்ட்டட் பை ஜிடி ஹாலிடே, சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஜெயச்சந்திரன். இங்க எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. தாம்பரம், பள்ளிக்கரணை மற்றும் டி நகர். ஸ்வஸ்திகா ஃப்ரெஷ் மில்க் அண்ட் கர்ட். இது நல்வாழ்வுக்கான நேரம். எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஸ்பயர் லேர்னிங் ஃபார் இன்ஸ்பயர் ஃபியூச்சர். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். பவர்ட் பை JNN இன்ஸ்டிடியூஷன்ஸ் சென்னை. இன்ஜினியரிங் மற்றும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகள், அறிவுக்கும் ஆற்றலுக்கும்.